ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜெஃப்ஸ் ஆரி. இன்றைக்கி கிளாஸில் நம்ம டியூப் ஒர்க் எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம். ஸோ நான் வந்து இப்போது மீடியம் சைஸ் டியூப் எடுத்திருக்கேன். இதோட பெரிய சைஸ் ஒன்று இருக்குது, இதோட சின்ன சைஸ் ஒன்று இருக்குது. இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம டெய்லரிங் த்ரெட் வச்சு பீட் நீடில் தான் யூஸ் பண்ண போகிறோம். பீட் எப்படி நம்ம எடுத்து ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் டியூப் எடுத்து ஸ்டிச் பண்ணுவோம். இதை வந்து டியூப் பீடுன்னு சொல்லுவோம். இந்த டியூப் வந்து கிளாஸ் மெட்டீரியல்ஸில் தான் கிடைக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நம்ம ஒன்று ஒன்றா தான் ஸ்டிச் பண்ண முடியும். 2-3 ஸ்டிச் பண்ண முடியாது. 2-3 நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஷேப் மாறும். நம்ம ஃப்ரேம்லேருந்து கழட்டின உடனே ஷேப் மாறிடும். ஸோ ஒன்று ஒன்றாவே நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இது வந்து கலர்ஸும் வந்து உங்களுக்கு நிறைய கலர்ஸில் கிடைக்குது. எல்லாமே வந்து டபுள் ஷேட்லேயும் கிடைக்கும், சிங்கிள் கலர்லேயும் கிடைக்கும். இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது இது வந்து ஃபுல் டியூப்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி போட்டதோட பெரிய சைஸு. நல்லா பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே வந்து ஒன்று ஒன்றா தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஒன்று ஒன்றா ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் வந்து அது நம்ம என்ன டிசைன் போடுறோமோ அந்த ஷேப் கரெக்டாக இருக்கும். இது வந்து அதே ஃபுல் டியூப் தான், பட் வந்து நான் ஜிக்ஸாக் மாதிரி போடுறேன். ஸோ இதை வந்து டியூப் ஜிக்ஸாக்னு சொல்லுவோம். ஸ்டிச்சஸ் எல்லாமே சேம் தான், பட் நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறோன்றதுல தான் நம்மளோட யூனிக்னஸ் தெரியும். இது வந்து லீஃப் ஸ்டிச் மாதிரி நான் அந்த டியூபை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறேன். ஸோ நான் அந்த லைனில் ஒரு க்ராஸாக ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு ஷார்ட் ஸ்டிச், திரும்ப அந்த லைனுக்கே வந்துடுங்க. கீழே ஒரு ஷார்ட் செயின் போடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் சைடில் இன்னொரு டியூபை அங்கே ஒரு ஷார்ட் செயின் போட்டிங்கன்னா தான் அந்த டியூபை அங்கேயே நிற்கும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து கீழே போகிறோன்றதுனால அந்த லைனில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன செயின் போட்டுட்டு அடுத்த டியூப் வைக்கிறேன். இது வந்து லீஃப் ஸ்டிச்சு. இதை நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். லீஃப் மாதிரி போடுறேன். இது எதுக்கு போடுறேன்னா இந்த ஷார்ப் எட்ஜில் வரும்போது அதை எப்படி ஷார்ப்பாக வந்து நீங்கள் டர்ன் பண்ணுறதுன்றதுக்காக இந்த லீஃபில் நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ண இடத்தோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர மாதிரி நான் வந்து அந்த டியூபை வைக்கிறேன். வச்சுட்டு அங்கே வந்து ஒரு ஷார்ட் ஸ்டிச் போடுறேன். போட்டுட்டு நம்ம எந்த சைடு போடுறோமோ அங்கே ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு அந்த சைடு வந்து டியூபை வைக்கிறேன். ஸோ இப்படி வைக்கும் போது உங்களுக்கு ஒரு சைடு வந்து நல்ல ஷார்ப்பாக மேலே வந்துடும், இன்னொரு சைடு வந்து அதோட கண்டினியூஷன் மாதிரி சைடில் போயிடும். 2 இடத்துலையுமே நீங்கள் கொண்டு போய் ஷார்ப்பாக வச்சிங்கன்னா 2 இடத்துலையுமே டியூபை போய் ஒரே லெவலில் வச்சிங்கன்னா அங்கே ஷார்ப் வராது. ஸோ ஏதாவது ஒரு சைடு வந்து நீங்கள் மேலே வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும், இன்னொரு சைடு வந்து கொஞ்சம் கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணால் போதும், உங்களுக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் வந்துடும்.
ஸோ டியூபை வந்து இப்படி தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, இதோட நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஜெஃப்ஸ் ஆரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.